நான் ஒரு ஆக்சுவலாக வந்து கண்ணாடி கான்ட்ராக்டர். நான் கண்ணாடி கிளாஸ் கட் பண்ணுறல, இது ஹாட் போர்டில் கண்ணாடி கட் பண்ணுவேன். நான் அந்த கண்ணாடி கட் பண்ணுறக்கூடியல ஒரு கான்ட்ராக்டர். அதில் கான்ட்ராக்டில் யாருன்னா என்னுடைய தம்பி இளங்கோவன், என் தம்பி ஜெகதீசன், என் தம்பி கணேசன், இப்படி 4 பேரும் சேர்ந்து ஹாட் போர்டு கொடுப்பாங்க. அந்த ஹாட் போர்டை வாங்கி ஃபேன்சி மிரர் தயார் பண்ணுவேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் என் தம்பியோடு சேர்த்து இன்னொரு 8 பேரை வேலைக்கு சேர்த்துருப்பேன். 10-12 பேரை வச்சு வேலை வாங்குவேன். அந்த வேலை வாங்குற அந்த ஏற்கனவே அந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எனக்கு உண்டு. டே வாங்கி நீ போய் போடுறா, இப்போ இங்கே போய் தர்றா, டே நீ இதை பண்ணுறா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அந்த கிளிப்பு பறிச்சட்டை கிளிப் போடுவோம். பறிச்ச அட்டை இருக்குல்ல, அந்த பறிச்சட்டில் கிளிப்பு பதிப்போம். இப்படி அப்புறம் அந்த கிளிப்பை அடித்து பூரா பேக் பண்ணி அடித்து அனுப்பிடுவோம். ஒரு குரோஸ் போட்டோம்னா அதுக்கு எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். அப்படி அண்ணன் தம்பிலாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம். அந்த கேரக்டர் வந்து நான் திரையுலகத்துக்கு வந்து சித்திக் சார் எனக்கு கொடுத்தாரு. 10 கான்ட்ராக்டர் ஒரு கான்ட்ராக்டர் வந்து 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அந்த தருணம் என்ன, அதோட இது என்ன அப்படிங்கிறத, அந்த கோவப்படுறது, அந்த கொதிக்கிறது, அந்த கொந்தளிக்கிறது, என்ன ஏன்டா அப்படி பண்ணுற, உயிரை வாங்காதீங்கடா, டே ஐயோ இவங்களால நம்மளுக்கு என்ன அப்படிலாம் பேசிக்கிட்டே புலம்பிகிட்டே இருப்பேன். அதை அப்படி பெயிண்டிங் கான்ட்ராக்ட்டு கொண்டாந்தார். அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வர்றப்ப அப்படி இதை தூக்கி மைண்டில் வச்சுக்கிறேன். இதை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம், நீங்கள் படம் நடிக்கிறோன்னா அந்த படத்தில் என்னை நடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு எதிர்ப்பு நிறையா வந்துச்சு. என்னை அந்த படத்துடைய ஹீரோனியெல்லாம் நிறையா வந்துச்சு. அது வந்து நேரத்தில் வரதாங்க, அதை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. அந்த எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை மீறி சித்திக் சார் என்னை இந்த படத்தில் போட்டு நடிக்க வச்சாங்க. அப்போ நடிக்க வச்சது பிறனால பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடனே சார் காலையில் ஷூட்டிங் போகிறேன், இது 8 மணி இருக்குது. ஷூட்டிங் வந்து 7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய கால்ஷீட்டு 9 மணிக்கு. அப்போ நான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன். அப்போ உட்காந்துருக்கார் சித்திக் சார். உட்காந்து சார் வணக்கம் சார், வடிவேல் வாங்க வாங்க வந்தோடனே மலையாளத்துடைய ரீமேக்கை பார்த்தீங்களா மிஸ்டர் வடிவேல் அப்படின்னு கேட்டார். அண்ணன் நான் பார்க்குறேனே, பார்த்தா அதோடைய மேலரசை எனக்கு வந்துடும், அதனால் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் கதை சொல்லிடுங்களேன் அப்படின்னா. ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு உள்ளே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். விஜய் இருக்கார் உள்ள. அப்படியே பார்க்கலையா, டோன்ட் வடிவேல் ஜென்ரேட்டர் போகிற ஆஃப் பண்ணுங்க, 20 நிமிஷம் விஜய் சார் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், டோட்டல் இன்ட்டு போயிடலாம், சாப்பிடுங்க. யாரும் சாப்பிடல. ஒரு 8:30 மணிக்கு வர வேண்டிய பிறகு 8 மணிக்கு விடுறாரு. ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க அப்படின்ட்டு 1/2 மணி நேரம் என்னை கூட்டி போய் குஷால்தாஸ் கடலில் ஒரு ஓரமாக உட்கார வச்சு அந்த கதை சொல்கிறார். அந்த கதையை ஃபுல்லாக சொல்லும் போது அப்படி ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேட்டோன்னா அப்படியே நேசம் நீ தான் வடிவேல் சொன்னார். சார் ரொம்ப சூப்பராக சார், நீ சொன்ன கதை எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ நான் ரொம்ப ஒரு இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. இந்த சீனை மாற்றுங்க, அந்த சீனை மாற்றுங்க, அந்த சீனை மாற்றுங்கன்னு அவர்கிட்ட பேச முடியாது, வெளியே பார்ப்பார். ஆனால் எனக்காண்டி சில விஷயங்கள் என்கிட்ட அப்படியே வாங்கிட்டார். இந்த வலிக்கு விழுகும்போது சொல்கிறேன் நான், வலிக்கு விழுங்குற சாப்பிட்டு ஒரு 3 தடவை எடுத்தார். வலிக்கு விழுங்கும்போது கேமராமேன் அப்படி பார்க்குறாரு. அவங்க ரியாக்ஷனில் நமக்கு அழகாக இருக்கும். கேமராமேனை பார்க்குறாரு, கேமராமேன் அப்படின்றது. நான் இதை அப்படி கண்ணாடியில் வந்து இங்கே வந்து பார்க்குறேன், அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு கேமராமேன்ட்ட. அவர் மேலே வந்து கேட்குறாரு, அவர் கிட்ட அப்படின்றார். இப்போ எனக்கு ரொம்ப எங்கராச்சு. இப்போ ஃபுல்லாக அந்த சீன் ஓடிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா அந்த சீன் எடுக்கும்போது நான் உள்ள கதையில் உள்வாங்கி என்னுடைய பாடியில் வாங்க வச்சு என்னுடைய இன்வால்மெண்ட்டு நான் என்ன எக்ஸ்ட்ரா பேசணுங்கிறத பூரா எடுத்துக்கிட்டேன். அது காரணம் என்னன்னா, நான் அந்த தொழிலை ஒர்க் பண்ணனால இந்த கான்ட்ராக்டை உள்ள மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கான்ட்ராக்டை நான் கான்ட்ராக்டாக இருந்தேங்கிறது இவர்கிட்ட சொல்லணுங்கிறது தேவையில்லை. நிச்சயமாக